வெல்கம் டு ராவன் அகாடமி. நம்ம இப்போ டிஃபிகல்ட்டாக இருக்க கோடிங் அண்ட் டீகோடிங் வந்து என்டிபிசி யூஜி எக்ஸாம்ஸில் கேட்டது வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா LK19 இஸ் ரிலேட்டட் டு GG2, IT29 இஸ் ரிலேட்டட் டு DP12, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் OV15 இஸ் ரிலேட்டட் டு. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். ஸோ LK19 இஸ் ரிலேட்டட் டு GG2. ஸோ அகெயின் வந்துட்டு எல்லோட பொசிஷன் வந்து என்னது நமக்கு தெரியும் 12, ஜியோட பொசிஷன் வந்து 7. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு -5. அதுமாதிரி கேயோட பொசிஷன் வந்து 11, ஜியோட பொசிஷன் வந்து 7. ஸோ இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னா -4. ஓகே, ஃபஸ்ட்டு இது -5, அடுத்தது -4. இதே மாதிரி சேமாக இதில் வந்து பார்த்தோன்னா ஐக்கு வந்து 9 -5ன்னு பார்க்குறப்ப 4 வரும். 4னா D. ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்திருக்கு. அதுமாதிரி டீக்கு வந்து 20லேருந்து -4, செகண்ட் இதுக்கு -4 பார்க்குறப்ப 16 வரும். ஸோ 16ஓட பொசிஷன் P. ஸோ இதே மாதிரி தான் இருக்குது. அதுமாதிரி இங்கே OVக்கு பாருங்கள். ஸோ ஓவோட பொசிஷன் வந்து 15, வியோட பொசிஷன் வந்து 22. ஸோ இது வந்து -5, இது வந்து -4. ஸோ 15 - 5 10, 22 - 4 வந்து 18. ஸோ 10th பொசிஷனில் J இருக்கும், 18th பொசிஷனில் R இருக்கும். JRன்னு இருக்க மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கனாலே போதும். ஓகே, அதுமாதிரி இதில் வந்துட்டு நமக்கு இன்னொன்று என்னென்னா அந்த நம்பர்ஸ் வச்சு ரிலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இதிலே ஐடென்டிஃபை ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, ஆப்ஷன்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகுது அப்படின்னா செலக்ட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வரலைன்னா மறுபடியும் நம்பர்ஸ்க்கு போக ஆரம்பிங்க. நம்பர்ஸில் வந்து அடுத்து என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்கிறத பற்றி பார்த்தா போதும். ஃபஸ்ட்டு ஒரு இதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சால் பண்ணி முடிச்சு போட்டுருங்க. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கிறதே பெட்டர். ஓகே, இப்போ அடுத்தது பார்க்கலாம். UP16 is related to TK4, YT23 is related to XO11, in which of the following is KG13 is related to அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயுமே யூவோட பொசிஷன் வந்து 21. ஸோ இங்கே டீயோட பொசிஷன் வந்து 20, P வந்து 16, K வந்து 11. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கு வந்து என்ன ஆயிருக்கு, 21லேருந்து 20 போயிருக்கு, -1. அடுத்து செகண்ட் பொசிஷன் 16லேருந்து 11 பார்க்குறப்ப -5. ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் -1, செகண்ட் பொசிஷன் -5, அது மாதிரி போயிருக்கு. அதே மாதிரி அடுத்த இதுலேயுமே நம்ம செக் பண்ணி பார்த்தீங்கன்னா YT இருக்குது. ஸோ -5 போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் -1 போட்டிங்கன்னா -1, ஒய்க்கு -1 போடுறப்ப X, அடுத்ததுக்கு -5 போடுறப்ப O. ஸோ YTக்கு இந்த இடத்துல XO இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. YTக்கு XO இருக்குது. அதே மாதிரி தான் நமக்கு KGக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ KGக்கு வந்து பார்க்குறப்ப கேக்கு வந்து -1 இருக்கும், ஜிக்கு வந்து -5. ஸோ இங்கே 10, இங்கே 2, JBன்னு வரணும். ஸோ JBன்னு வர மாதிரி எத்தனை ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. அவ்வளோதான், இதில் நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். செகண்ட் இதுக்கு வந்து ஆப்ஷன் D. சிம்பிளாக தான் இருக்குது இதுவுமே. அந்த ஃபஸ்ட்டு எப்படி ஐடென்டிஃபை பண்ணணுங்கிறது பார்த்தாலே நம்ம வந்து போட்டுடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். dumb is related to TMCT in the alphabetical order, POYV is related to FGON, அது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ DUMB, dumb is related to TMCT. ஸோ Dக்கு வந்து 4, Tக்கு வந்து 20, Uக்கு வந்து 21, Mக்கு வந்து 13, அதுமாதிரி Mக்கு வந்து 13, Cக்கு வந்து 3, Bக்கு வந்து 2, Tக்கு வந்து 20. ஓகேவா? ஸோ இதுலேருந்து என்னவா இருக்குது, ஃபஸ்ட் பொசிஷன் வந்து +16 வந்துருக்கு. ஓகே, அடுத்த பொசிஷன் பார்க்குறப்ப 21லேருந்து 13 வந்திருக்கு. ஸோ -8, +16 -8 வந்திருக்கு. அடுத்த பொசிஷன் பார்க்குறப்ப -10 வந்திருக்கு. ஸோ அடுத்த பொசிஷன் பார்க்குறப்ப +18. ஸோ இந்த மாதிரி +16 -8 -10 +18 இந்த மாதிரி பொசிஷனில் போகுது. இதேமாதிரி அடுத்ததுக்கு செக் பண்ணி பார்த்துக்கலாம். செக் பண்ணி ஒரே ஒரு இதை மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். அதில் ஐடென்டிஃபை ஆச்சுன்னா நம்ம அதே மாதிரியே பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு Pக்கு வந்து 16, Fக்கு வந்து 6. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து +10 வருது. ஓகே, இது P வந்து 16, F வந்து 6. ஸோ இதில் வந்து பார்க்குறப்ப என்ன தெரியுது, -10ன்னு தெரியுது. ஆல்ரெடி இந்த ஆல்ஃபபெட் பொசிஷனில் வந்துட்டு
நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. மைனஸ் வந்துச்சுன்னா அது நம்ம 26 வச்சு எப்போவுமே நம்ம செய்வோம். ஸோ இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஸோ இப்போ மைனஸில் வேல்யூ இருந்துச்சுன்னா மைனஸில் எந்த வேல்யூ இருந்தாலும் சரி +26 போட்டு அதை நம்ம பாசிட்டிவாக மாற்றிடலாம். ஸோ அதே மாதிரி இதில் வந்து +26 போட்டிங்கன்னா +16 வந்துடுது. ஸோ ஓகே, இதுவுமே கரெக்டாக தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து +16 தான் ஆட் ஆகுது. ஸோ நம்ம இதே ஃபார்மெட்டில் இதுலேயுமே உள்ளது சால்வ் பண்ணாலும் நமக்கு சால்வ் ஆயிடும். ஸோ எல்லுக்கு வந்து என்ன இருக்குது, எல்லுக்கு வந்து 12 + 16 பார்க்குறப்ப 28. ஸோ 28னா 2 வரணும். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பி இருக்க மாதிரி எல்லாமே இருக்குது. ஸோ ஓகே, அடுத்து நெக்ஸ்ட்டு இது போய்க்கலாம். அடுத்ததுக்கு வந்துட்டு என்னவா இருக்குது, -8. ஸோ கியூவோட பொசிஷன் வந்து என்னென்னா 17 -8 போடுறப்ப 9 வரும். ஸோ 9 வரப்போ பிஐன்னு வந்துடும். ஸோ பிஐனா பிசிடி இந்த 3 ஆப்ஷன் வந்துடும். அடுத்து தேர்ட் பொசிஷனில் பார்க்குறப்ப -10. ஸோ யூ வந்து 21 -10ன்னு போடுறப்ப 11 வந்துடும். ஸோ 11th பொசிஷனில் என்ன இருக்க போகுது, கே இருக்க போகுது. ஸோ பிஐகேலே ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே வராது. ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓரளவுக்கு இது அந்த எல்லாமே வந்துட்டு இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் பொசிஷன் தெரிஞ்சாலே இது எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். அது தெரிஞ்சாலே உங்களுக்கு ஃப்ளோலே டக்குன்னு வந்துடும். அந்த மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே. ஓகே, அடுத்தது பாருங்கள். GT23 is related to FP6 in the same way HP21 is related to GL4. In which of the following is OL15 is related to? ஓகே, இதுவும் அதே மாதிரி தான். GT23 FP16 கொடுத்துருக்காங்களா, FP6. ஸோ ஜி வந்து 7, எஃப் வந்து 6. ஸோ -1 இருக்குது. டி வந்து 20, பி வந்து 16. ஸோ -4 -1 -4ன்னு வருது. இதே மாதிரி தான் அடுத்த பொசிஷன் லைட்டாக ஒன்று மட்டும் செக் பண்ணி பாருங்கள். ஹச்சுக்கு வந்து 8, ஜிக்கு வந்து 7. ஸோ -1 அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒன்று -1, செகண்ட் ஒன் -4ன்னு வருது. ஸோ ஓஎல் பார்க்குறப்ப ஃபஸ்ட் ஒன் -1, அடுத்து -4. ஸோ 15 - 1 வந்து 14 வரும். அதுமாதிரி 12 - 4 வந்து 8 வந்துடும். ஸோ 14th பொசிஷனில் என்ன இருக்கும், என்னு. அதேமாதிரி 8th பொசிஷனில் என்ன இருக்க போகுது, ஹச். ஸோ NHன்னு பார்க்குறப்போ இந்த ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ 4th ஒனுக்கு வந்து ஆன்சர் ஏ. எல்லாமே ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. நமக்கு அந்த பொசிஷன் தெரிஞ்சாலே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ இது எல்லாமே மேக்ஸிமம் தரவாக இருந்துங்க. A to Z வந்துட்டு என்ன நம்பர் இருக்கோ அது எல்லாமே தரவாக இருங்க. ஸோ அதேமாதிரி மைனஸில் வேல்யூ இருந்தாலுமே அதை ப்ளஸ்ஸாக மாற்றிடுங்க. அதேமாதிரி 26 + 28 அது மாதிரி இருந்துச்சுன்னா அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இது தெரிஞ்சாலே நம்ம ஓரளவுக்கு இது எல்லாமே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். 5th one, HOLN is related to XGBF, TIXH is related to JANZ, PKTJ is related in the same logic. ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம HOLN இருக்குது, அதேமாதிரி XGBFன்னு இருக்குது. ஸோ நமக்கு ஹச்சோட பொசிஷன் தெரியும் 8, எக்ஸோட பொசிஷன் 24. ஸோ ஃபஸ்ட் ஒனுக்கு +16 நடந்திருக்கு. அடுத்து ஓவோட பொசிஷன் வந்து 15, ஜியோட பொசிஷன் வந்து 7. ஸோ இந்த இடத்துல -8 நடந்திருக்கு. அடுத்து எல் வந்து 12, பி வந்து 2. ஸோ இது வந்து -10. அதேமாதிரி என் வந்து 14, எஃப் வந்து 6. ஸோ இந்த இடத்துல -8. ஸோ +16, -8, -10, +-8 இந்த மாதிரி பொசிஷனில் போகுது. இதே மாதிரி இதில் மட்டும் லைட்டாக செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து டி வந்து 20, ஜே வந்து 10ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து +16 போட்டிங்கன்னா 36னா 10 வந்துடும். ஸோ கரெக்டாக தான் இருக்குது. ஸோ சேம் வே தான் எல்லாமே. அது எல்லாத்தையுமே நம்ம அப்படியே இதுலேருந்து சால்வ் பண்ணிடலாம் பிகேடிஜேக்கு. ஸோ பிக்கு வந்து ஆக்சுவலாக என்ன வரும், பிக்கு வந்து 16. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு +16 போட்டோன்னா 32 வந்துடும். ஸோ 32 நம்ம எப்படி எழுதிக்கலாம், 26 + 6ன்னு எழுதிக்கலாமா. ஸோ 26 + 6 அது மாதிரி எழுதுனோன்னா மறுபடியும் 6க்குரியது என்னது, எஃப். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் எஃப் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு போயிடலாம் டேரெக்டாகவே. இதில் கேக்கு பார்க்குறப்ப செகண்ட் ஒன்றுக்கு -8. ஸோ கே வந்து 11, -8ன்னு பார்க்குறப்ப 3. ஸோ எஃப்சின்னு வரும். எஃப்சியில் 3 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து தேர்ட் பொசிஷன் போயிடலாம், டி. ஸோ டி வந்து என்னது, தேர்ட் பொசிஷனுக்கு என்ன போட்டிருக்கோம், தேர்ட் பொசிஷனுக்கு வந்து -10 போகுது. ஸோ டி -10னா ஜே வரும். ஸோ எஃப்சிஜேல ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இந்த பொசிஷன் தெரிஞ்சு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே இது வந்து ஈஸி தான். ஓகே, அடுத்த கொஷின் போகலாம்.
TG21 is related to OE4. In the same way, LE18 is related to GC1. In which of the following RT26 is related to? Okay. TG21 is related to OE4. So T வந்து 20, O வந்து 15. ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் வந்து -5. அதேமாதிரி ஜியோட பொசிஷன் வந்து 7, ஈயோட பொசிஷன் வந்து 5, -5 -2 இருக்குது. ஓகே, -5 -2. அதேமாதிரி இது ஆருக்கு வந்துட்டு -5 போட்டிங்கன்னா 18 -5 13 வரும். 13னா எம்மு. அதுமாதிரி டீக்கு வந்து -2 போட்டிங்கன்னா 18 எம்ஆர்னு வரும். ஸோ எம்ஆரில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இந்த நம்பர்ஸ்லாம் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரியே வரல. மேக்ஸிமம் இதிலே வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். நம்பர்ஸ் வந்து இன்வால்வ் ஆச்சு ஒரே மாதிரி இருந்தால் மட்டும் நம்பர்ஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். LN23 is related to JI6. அதேமாதிரி LJ18 is related to JE1. ஓகே, அதுமாதிரி PP7 is related to இந்த சேம் லாஜிக் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ LN23 JI6. ஸோ எல்லோட பொசிஷன் வந்து 10, ஜே வந்து 12 10. ஸோ -2 ஆகுது ஃபஸ்ட் பொசிஷனுக்கு. என்னோட பொசிஷன் 14, ஐக்கு வந்து 9. ஸோ -5 ஆகுது. ஸோ -2 -5. ஸோ P -2 P -5 போட்டிங்கன்னா 16 -2 14 N வரும். 16 -5 11 போட்டிங்கன்னா K வரும். ஸோ NK வர மாதிரி பார்க்கணும். ஸோ NK வர மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம ஒரு இது தெரிஞ்சுன்னா செகண்ட்ஸ்லேயே இதெல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி உள்ளதாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். FI11 is related to KN8. In the same way, NQ25 is related to SV22. In the same way, OR17 is related to. So first one, the FI11 is related to KN8. So F on the 6, K on the 11 plus 5, I on the 9, N on the 14. So this is plus 5. So plus 5 plus 5 ingra mari podu. O plus 5, R plus 5. So 15 plus 5 20, T வரும். 18 plus 5 23, TW. ஸோ டிடபிள்யூன்னு பார்க்குறப்ப 2 ஆப்ஷன் வருது இதில். ஸோ இந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்துச்சுன்னா அகைன் வந்து நம்ம நம்பர்ஸ் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிற மாதிரி பார்த்து அதுலேருந்து நம்ம எடுக்கணும். ஓகே, இப்போ இதில் பாருங்கள். ஃபஸ்ட்டு 11லேருந்து என்னவாயிருக்கு 8 ஆகிருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லலாம், -3 போயிருக்குன்னு சொல்லலாம். அதேமாதிரி அடுத்ததுலேருந்து 25லேருந்து 22க்கு வந்துருக்கு. ஸோ இதுவுமே -3 ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி 17லேருந்து -3 போட்டால் 14 வரும். ஸோ TW 14 தான் ஆன்சர். இந்த இது வராது. ஸோ அடுத்த நம்பர்ஸ் பொசிஷனுக்கு போயிடணும். ஸோ அதுவுமே சிம்பிளாக தான் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். VR27 is related to YU32. ஸோ V வந்து 22, Y வந்து 25. ஸோ +3 ஆகிருக்கு. R வந்து 18, U வந்து 21. இதுவுமே +3. ஸோ +3 +3 இருக்குது. அவ்வளோதான், சேம் லாஜிக் தான். ஸோ G +3 போடுறப்ப J ஆயிரும். C +3 போடுறப்ப F ஆயிரும். ஸோ JFலேயே 2 வந்துருச்சு. ஸோ அகைன் இதுலேயுமே வந்து நம்ம நம்பர் சால்வ் பண்ணணும். ஸோ 27லேருந்து இங்கே 32 ஆகிருக்கு, +5 ஆகிருக்கு. ஸோ இதே தானே பார்ப்போம். 9 இங்கே 14, அதே தான் +5 தான். ஸோ அதே மாதிரி இதுலேயுமே +5 போட்டால் 13 + 5 18 வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷன் கிடையாது, 22 கிடையாது, 18 தான் ஆன்சர். நம்பர்ஸுமே ரொம்ப டிஃபிகல்ட்டாக கான்ட்ராஸ்டாலாம் கொடுக்கல, சும்மா ஜஸ்ட் ஆட் பண்ணாலே வர மாதிரி அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, லாஸ்ட் இது பார்த்துடலாம். ETHC is related to XOMJ. ஸோ E வந்து 5, X வந்து 24. ஸோ இது எப்படி சொல்லலாம், +15 +19 வருது ஃபஸ்ட் பொசிஷனுக்கு. T வந்து 20, O வந்து 15, -5 வருது. H வந்து 8, M வந்து 13, அடுத்து +5 வருது. அடுத்து லாஸ்ட்டாக C வந்து 3, J வந்து 10. ஸோ +7 வருது. ஸோ ஃபஸ்ட் பொசிஷன் பார்க்குறப்ப +19. அதுமாதிரி ஹச்சோட பொசிஷன் வந்து 8. ஸோ 8 + 19 போடுறப்ப 27 வரும். ஸோ ஏ இருக்க மாதிரி எல்லா ஆப்ஷன் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து -5. ஸோ கே வந்து 11 -5 போடுறப்ப 6ன்னு வர்றப்ப எஃப் வரும். ஸோ ஏஎஃப் இருக்க மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து தேர்ட் இதுக்கு போனால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ தேர்ட் இதுக்கு வந்து +5. ஸோ க்யூ வந்து 17 + 5 வந்து 22 வரும். ஸோ 22னா வி தான் வரும், ஜி வராது. ஓகே, 10th ஒன்று வந்து பி ஆன்சர். இது ஓரளவுக்கு சிம்பிளாக தான் இருக்குது. நீங்கள் அந்த பொசிஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் சால்வ் பண்ணிகிட்டே போயிடலாம். இந்த ஏபிசிடி பொசிஷன் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறைய இதில் வந்துட்டு இது தான் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. ஓகே, தேங்க்யூ.